ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னார், கலா நான் வீட்டில் உட்கார மாட்டேன், எனக்கு ஐ வாண்ட் டு டூ ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சொன்னேன் நீங்கள் சைன் பண்ணணும் சார். ஜெயிலர் டச் பண்ணிக்கவே முடியாது. நாங்களாம் என்ன ஸ்டைல், அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த வயசுலேயும் இத்தனை ஆர்டிஸ்ட்க்கு பண்ணியிருந்தாலும் ரஜினி சாருக்கு சல்யூட். நீங்கள் பண்ண விஷயம் ஒரு நல்ல மனிதருக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறது. அதை நான் விக்னேஷ்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். எனக்கு அப்பா என்னை அலோவ் பண்ணியிருந்தா வீட்டில் செவரே தெரியாத அளவுக்கு தலைவர் ஃபோட்டோ மட்டும்தான் இருந்திருக்கும். இப்போ ரீசண்டாக நான், அம்மா, என் பேத்தி, என் பொண்ணு எல்லாருமே தலைவர் வீட்டு வாசலில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்தோம். எல்லாரும் கிளம்பி இந்த ஈவெண்ட்டுக்காக தான் வந்தீங்களா இல்லை வேற ஏதாவது விஷயத்துக்கு? கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டுக்காக மட்டும்தான். ஆஹா. Sunfeast Super Egg and Milk Biscuits presents Black Sheep's Superstar Salute. World record tribute by RJ Vignesh. Title sponsor Sunfeast Super Egg and Milk Biscuits. Super combo, super tasty. Presented by Super Saravana Stores, Super Store of Shopping World. Milky Mist Premium Dairy Products மற்றும் Saram Group of Institutions. Powered by Skin Envy, Skin Care Clinic. Experience world class treatment at affordable price. Vijaya Optical House for the love of luxury மற்றும் SVS. டேஸ்டியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். Electronics partner Chroma, Atata Enterprise. பிரியாணி partner Toppi Papa Biryani. Beverage partner Coca-Cola. Venue partner Alpa Sky One. சூப்பர் மேம். நீங்கள் ஜென்ரலாக நான் கேட்டீங்க, எல்லாத்துக்கும் கேட்ட கேள்வி தான். இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ ஒவ்வொரு லுக் இருக்கும் இல்லையா, சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒவ்வொரு நிறைய லுக் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வேட்டையன் லுக்கு, பாஷா லுக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு லுக்கு நிறைய லுக் இருக்கும். அந்த மாதிரி லுக்கில் உங்களுக்கு பிடிச்ச லுக் எது? 100% ஜெயிலர் தான். அப்படி தானே? ஜெயிலர் டச் பண்ணிக்கவே முடியாது. நாங்களாம் என்ன ஸ்டைல், அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த வயசுலேயும் அந்த ஜெயிலரை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட வச்சுது அவருடைய லுக்கு, அவருடைய பர்சனாலிட்டி. பழைய படம்லாம் நிறைய இருக்குது. 3 முகம் பார்க்கலாம், 6 to 60 வரை பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நினைத்தாலே இணைக்கம். அவர் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி கை கட்டி இருக்கிற ஒரே இடம் என்னங்க, கே பாலச்சந்தர் சார் கிட்ட மட்டும்தான். வேற எதுவுமே இல்லை. அவரே இப்படி பயந்து கை கட்டி நிற்பார். டே ரொம்ப நடிக்காதரா வாடா அப்படின்னு கூப்பிடுவாரு. அந்த ரஜினி சாரையும் பார்த்திருக்கீங்க? கேபி சார். ஆமாம். அப்போ நான் அசிஸ்டன்ட், அப்போ வந்து ஷூட்டிங் பார்க்க நான் போவேன்ல, அப்போ வா அப்படின்னு சொன்னேன். அப்போவே கேபி சார் சொன்னார், ஸோ ரஜினி சார் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக வருவார் பாரு. அப்போ சொன்ன வார்த்தை இப்போ படிச்சு எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கேட்க நமக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி லுக்குனா ஜெயிலர் லுக் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒரு ஹை எனர்ஜி மொமெண்ட் ஆஃப் தலைவர். ஹை எனர்ஜி அவர்கிட்ட இருக்கிற மாதிரி யார்கிட்டையும் கிடையாது. எனர்ஜெட்டிக்னா சாப்பிட்றீங்களான்னா சாப்பிட மாட்டார். இந்த ஷார்ட் முடிச்சு சாப்பிடலாமேன்னு சொல்லுவார். அந்த அளவு ஃபோர்ஸ்ஃபுல்லாக 6 o'clock பேக்கப்லாம் கிடையாது. அப்போல்லாம் நான்லாம் ஒரு சந்திரமுகி எல்லாம் பண்ணும்போது அந்த அந்த ஷார்ட் எல்லாம் 9 o'clock நைட் எடுத்துகிட்டு இருக்கோம். நோ பேக்கப். அப்போல்லாம் முடிச்சுட்டு பண்ணிக்கலாமே, இப்போ வேண்டாமே. பிரேக் விடுவாரா இல்லையா இல்லை வித்தவுட் பிரேக்கா? பிரேக் நான் வந்து அதான் நான் சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் ரெடி சொல்கிற கேரக்டர். பிரேக் ஃபார் 20 minutes சொல்லிட்டு போயிடுவேன். பார்த்தா லொக்கேஷனில் யார் வர மாட்டார், இவர் 20 minutesல வந்து உட்காருவார். அந்த மாதிரி அந்த மனுஷன் எப்படின்னா அபூர்வ மனிதர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மகான் தான். எனர்ஜெட்டிக் பர்சன்னா அதான் ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னார், கலா நான் வீட்டில் உட்கார மாட்டேன், எனக்கு ஐ வாண்ட் டு டூ ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வீட்டில் உட்காந்துட்டோன்னா நம்ம ஏதோ ஹெல்த் ஏதோ வீக்காகிடுச்சோன்னு நினைப்போம். நான் அது பண்ண மாட்டேன். அதனால தான் நிறைய படங்கள் நான் சைன் பண்ணுறேன். நான் சொன்னேன் நீங்கள் சைன் பண்ணணும் சார், ஜனங்கள்லாம் அப்புறம் மிஸ் பண்ணிடுவாங்க சார் உங்களை பார்க்க, சைன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலர் பார்த்து நான் ஃபோன் பண்ணி பேசும்போது ஆஹா சந்தோஷப்பட்டேன். ஐயோ ஃபோன் நினைச்சா நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். இப்போ நீங்கள் இந்த ஹை லெவல் ரஜினி சாரை சொல்லிட்டீங்க, நாங்கள் இந்த ஹை லெவல் சூப்பர் ஸ்டாருக்கு வரோம். இப்போ படத்தில் இப்போ நானும் ரொம்ப லோவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த அசோக் அப்படின்னு அந்த டைலாக் பார்த்தோன்னா ஒரு மாதிரி வெறியாயிருவேன். அந்த மாதிரி பவர் ஆகிடுவேன். நானும் தூங்கல இல்லை பாருங்க. சரிப்பா. அதனால வந்து அந்த மாதிரி ஒரு சீனை பார்த்து நீங்கள் ஹை வைப்ரண்ட் ஆகிற சீனை எது மேம் சொல்லுவீங்க? அதே படம் தான். அதே தானே மேம்? அசோக்னு ஒரு கற்றுக்கிட்டு பாருங்க. அது மாதிரி பாஷா, ஆஹாஹாஹா பாஷாவில் இன்னொரு பாஷா வருவார் பாருங்க. நான் சுரேஷ் கிருஷ்ணா சாரோட நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நானும் சுரேஷ் கிருஷ்ணா சார் நாங்கள் எல்லாருமே கே பாலச்சந்தர் சார் ஸ்கூல்லேருந்து வந்தவங்க தான். பாலச்சந்தர் சார்லேருந்து, கமல் சார்லேருந்து, ரஜினி சார்லேருந்துலாம் நான் எங்களுக்கு குருவே பாலச்சந்தர் சார் தான். அந்த பாஷாவோடைய பர்ஃபார்மன்ஸ் நான் மறக்க மாட்டேன். அதே மாதிரி அண்ணாமலை மறக்கவே மாட்டேன். அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த இந்த படம் ஒரு சாமி படம் பண்ணார்ல ராகவேந்திரன் பாபா, எனக்கு பாபாவை நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு கவலையாக இருந்தால் உடனே சாமி படம் பார்க்கணுன்னா பாபா தான் பார்ப்பேன். அப்படியே இருப்பார். அவருடைய பல விஷயங்கள் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம்
அவர் சொன்ன விஷயத்துல நீங்க போய் கோவில் பாருங்க, அதோட பவர்ஃபுல்லா தனியாவே இருக்கும் அது. நீங்க நம்புவீங்களா இல்லைன்னு தெரியல, இங்க வந்து நிறைய பேர் பாபா படத்தை இங்க சொல்லிட்டு போனாங்க. சக்தி கொடுப்பாட்டை வந்து நாங்க எப்ப நான் சோகமா இருந்தாலும் சக்தி கொடுப்பாட்டு கேட்பேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சக்தி கொடுப்பாட்டு கேட்பேன், அது ரெண்டுக்குமே எனக்கு மேட்ச் ஆகும் அப்படிலாம் சொல்லிட்டு நானே இப்ப கேட்பேன். அதானே என்ன சக்தி கூட படம் பார்ப்பேன் நான். பாபால ஒரு விஷயம் என்னன்னா, சாமியை பார்க்கணுமே, எனக்கு ராகவேந்திரா பார்க்கணும் அப்படின்னா பாபாவை பார்த்துடுவேன். அதான் ராகவேந்திராவை பார்த்துட்டு அதில் லாஸ்ட்ல உட்காந்துட்டு அந்த ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா, டெல்லி கணேஷ் சார் குருவே சரணம், அழுதுருவேன் நான். அந்த பாட்டு எப்போ கேட்டாலும் நான் அழுதுருவேன். அது அப்படியே அவர்கிட்ட நான் சொன்ன ஒரே டைலாக், சார் நான் ராகவேந்திரா சாமியை பார்த்ததில்ல, ஆனால் உங்களை பார்த்தா நான் ராகவேந்திராவை பார்த்த மாதிரி தான். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி பேசணும். ஏன்னா அந்த கெட்டப் போட்டு சார் வெளியே வரப்ப கேபி சார் ஒரு 10 நிமிஷம் பேசவே இல்லை, அங்கிருந்து எல்லாம் பிரமிச்சு போயிட்டாங்க. இதே வந்து ராஜ்குமார் சார் வந்து பண்ணியிருந்தாரு. ஆனா அதோட படத்தையும் ஒரிஜினல் ராகவேந்தர் சார் படத்தையும் சூப்பர் ஸ்டார் ராகவேந்தர் கெட்டப்பையும் பொறுத்து பார்க்குறப்ப 90% வந்து இவரோட உருவம் தான் அது ஒன்றா இருக்க மாதிரி இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் ராகவேந்தர் நம்ம பொறுத்த முதல்ல கண்ண மூடி வர்றது நமக்கு சூப்பர் ஸ்டார் முகம் தான். நீங்க எங்களுக்கு இது ஒரு மாதிரி மேஜிக்கல் மொமெண்ட்டாக இருக்கு. ஏன்னா 5 நிமிஷம் முன்னாடி பேசுறது திருப்பி அது ப்ரூஃப் வெரிஃபிகேஷன். உண்மைதான் நீங்க சொன்ன மாதிரி. பாலச்சந்தர் சார் நானும் பேசிட்டு இருந்தோம் அந்த லாஸ்ட் பாட்டு வரும்போது, உனக்கு ராகவேந்திரானா யார் தோணுது அப்படின்னு என்கிட்ட கேட்பேன். நாங்கள் ஷூட்டிங் இல்லாத டைமில் 2 பேர் பேசிட்டு இருக்கோமா, சார் ஆல்வேஸ் ரஜினி சார் தான் சார் அப்படின்னு. இந்த மனுஷன் எனக்கு அப்படியே பார்த்துட்டு நான் ஒரு 5 நிமிஷம் பேசல கலா, எனக்கு கடவுளை பார்த்த மாதிரி அப்படியே பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். உண்மையாவே நீங்க திருப்பி இந்த ராகவேந்திரா படத்தை பார்த்தீங்கன்னா உண்மையாவே ராகவேந்திராவை பார்த்த மாதிரி. உண்மை அப்படியே உட்கார்ந்துருப்பாரு அந்த சிலையில, அந்த ஸ்டாச்சு அப்படியே வெளியே வந்து நான் எங்கும் போவதும் இல்லை, என்னை நம்பி வந்துட விட்டு விலகவும் இல்லையும் பாரு. இன்னொரு விஷயம் தான், இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி, ஏன்னா எல்லாத்தையுமே கேட்டிருக்கோம். இந்த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ், அப்படி சூப்பர் ஸ்டாரோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்ன அப்படின்னு வந்து கற்றுக்கிட்டு நீங்க சொன்னா அது இன்னும் கொஞ்சம் அர்த்தம் இருக்கும். 100% அவரோட உழைப்பு, 100% அவரோட உழைப்பு. அண்ட் டெக்னீஷியனுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. அண்ட் அவரோட தொழிலை எப்பயுமே எத்தனை படம் 50வது படம் பண்ணால் கூட அவரோட ஃபஸ்ட்டு படம் மாதிரி தான் நினைப்பார் எப்பயுமே. அண்ட் இன்க்ளூட் ஃபர்ஸ்ட் ஷாட். சார் நீங்கள் நிறைய ஆடி இருக்கீங்களா, இப்போ தான் ஏபிசிடி கற்றுக்கிறேன்னு சொல்லுவார். இப்போ தான் ஏபிசிடி கற்றுக்கிறேன்னு சொல்கிற மாதிரி ஒரு மனுஷனை பார்த்துருக்கீங்களா? அதனால் எவ்வளோ டான்ஸ் பண்ணாலும் அந்த டைலாக் சொல்கிறது தான். அண்ட் ஸ்டூலில் தான் உட்காருவார். அந்த அந்த மரியாதை, அந்த கேமராவுக்கு இப்போல்லாம் வந்து கேமராவுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்களா கூட தெரியல. நான் ஒரு மலையாள படத்துக்கு போடுறேன், தேங்காய் கூட உடைக்கிறது இல்லை. ஆனால் சார் வந்தோடனே அந்த கேமராவை தொட்டுட்டு தான் ஷூட்டிங்கே பண்ணுவார். அந்த மரியாதை, அந்த ரெஸ்பெக்ட் அவர்கிட்ட கற்றுக்கிற ஒரு விஷயம். எனர்ஜெட்டிக் பர்சன். எனர்ஜெட்டிக்னா அப்படி இப்படி எனர்ஜெட்டிக் இல்லை, இந்த வயசுலையும் சொல்லுவார்ல, ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாரா, வயசானாலும் அழகு ஸ்டைல உங்களை விட்டு போகாது. அது எந்த வயசானாலும் அவர் விட்டு போகாது. நான் கலா மாஸ்டர் ஏற்கனவே பேசியிருக்கேன், வேற விஷயமா பேசியிருக்கோம் டான்ஸ் பற்றி. அங்கே உட்கார்றப்ப கூட எனக்கு தெரியல, அவங்க எப்பெல்லாம் தலைவரை பத்தி பேசுறாங்களோ எனக்கு ஒரு எனர்ஜி பாஸ் ஆகிற மாதிரியே இருக்கு. அவர் ஒரு எனர்ஜி அப்படியே அவங்க ஒரு மாதிரி மாறிடுறாங்க. இல்ல அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம். யார் அது? காந்தியா? இததான்ப்பா நான் சொல்ல வந்தேன், அவன் டயலாகா போட்டாப்பா. அதுதான் வைப். நம்ம டிஜே சாம் மேம் இல்ல, நாங்க அங்க ஷூட்டிங் போனால் நாங்களே மாறிடுவோம். நாங்களே ரஜினி சார் மாதிரி மாறிடுவோம். எனக்கு தூக்கம் இல்லை 2 நாளாக. கொச்சின்லேயும் ஷூட்டிங், இங்கேயும் ஷூட்டிங். ஒரு ட்ராப் கிட்டத்தட்ட 2 டேஸ் நான் தூங்கலை. ஆனால் அதோடு போய் அங்கே குரூப் டான்ஸுக்கும் டான்சர்ஸ் கிட்டத்தட்ட 80 டான்சர்ஸ் இருக்காங்க. ரஜினி சாருக்கு நான் சந்திரமுகிக்கு அப்புறம் நான் போய் பண்ணுறேன். அப்போ எப்படி இருக்கணும் என்னோட சுறுசுறுப்பு? அவரை பார்த்தோன்னே எனக்கு எப்படி அந்த எனர்ஜி வந்தது, ஏது வந்து தெரியல. கேட்டார், நீ தூங்கல, இல்லை போய் தூங்கிட்டு வாங்க அப்படின்னு. இல்லை சார், உங்களை பார்த்தோன்னே எனக்கு எனர்ஜி வந்துட்டு போல சார் அப்படின்னு பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஷாட் அவரில் எல்லாரும் அசிஸ்டன்ட் தான் ஆடுவாங்க. நீ இன்னும் ஆடிக்கிட்டே இருப்பியா? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே டைலாக் தான் சார், நான் ஆடிக்கிட்டே தான் இருப்பேன் சார் லாஸ்ட் வரைக்கும் அப்படின்னு சொன்னேன் நான். அதனால அவர்கிட்ட விஷயங்கள் வந்து பேசிட்டே போகலாம். ரஜினி சார் விஷயம் நிறைய ஜனங்களுக்கு வந்து ஆர்டிஸ்டா அப்படி தான் தெரியும். பட் எங்களுக்கு பர்சனலாகவே இஸ் சச் எ கிரேட் பர்சன். உண்மை அதுதான் மேம். இந்த 50 மணி நேரம் நோக்கமும் அதான். இந்த இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்ல இத்தனை பேர் வந்து அவங்கள பற்றி சொல்கிறாங்க. இல்லை, அது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் வந்து எத்தனை ஆர்டிஸ்ட்க்கு பண்ணியிருந்தாலும் ரஜினி சாருக்கு சல்யூட். நீங்கள் பண்ண விஷயம் ஒரு நல்ல மனிதருக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறது. அது நான் விக்னேஷ்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவர் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கண்டக்டராக இருந்து இது வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா அவரோட ஹார்ட் ஒர்க், எல்லா விஷயங்களும் சொல்லுவார். இந்த ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு முள்ளை தாண்டி தான் வந்தவர் அவர். உண்மை.
நீங்கள் இப்போ சொல்லுவார் எப்பயுமே, எனக்கு அவர் வந்து பெங்களூர் போயிட்டானா தரையில் தான் படுத்துப்பார், இமயமலைக்கு போனால் தரையில் தான் படுத்துப்பார். அவ்வளோ ஒரு சிம்பிளிசிட்டி பர்சன். அதுமாதிரி நம்ம அன்னைக்கு நானும் மீனா போகிறோம், அவர் வேறு யாரோட தான் பேசிகிட்டு இருக்கார். பட் நாங்கள் வந்த உடனே தேங்க்யூன்னு சொல்லிட்டு உடனே எங்களோட வந்து டக்குன்னு காஃபி வந்தது, அது வந்தது. இப்போ இந்த ப்ரோக்ராம் மேட்ரு பேச விட்டுட்டோம், வேறு ஷூட்டிங் மேட்ரு பேசுகிறோம். இது ஒருக்கா பாரு ஆடிக்கிட்டே இருப்பா தெரியுமா, சந்திரமுகியில் இது பண்ணா பார்த்தியா, அதுக்கு பண்ணா அப்படின்னு பேசுவார். நான் மீனா பற்றி பேசுவேன், மீனா நல்லாலாம் மறந்துடு மீனா, ஜாலியாக இரு மீனா, லைஃப் அவ்வளோதான் மீனா, அப்படி தான் இருக்கணும் மீனா, நான் வந்துடுறேன் மீனா அப்படி குழந்தையிலேருந்து உன்னை பார்த்தேன். ஸோ அவர் பேசும்போது நம்மளோட வாழ்க்கை கவலையெல்லாம் மறந்துடுவோம், நம்ம எல்லாம் மறந்துடுவோம். அவர்கிட்ட நீங்கள் போய் ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா, இன்னைக்கு இருக்கோமா, நல்லா இருக்கோமா, ஹாப்பியாக இருக்குமா, அதுதான் அவர்கிட்ட. என் வாழ்க்கையோட லட்சியமே அதை அந்த 5 நிமிஷம் கிடைக்காம தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கண்டிப்பாக இதில் சூப்பர் ஸ்டார் சல்யூட் வந்து கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவார், நீங்கள் போய் சல்யூட் பண்ணி பேசிட்டு வரீங்க. இது கண்டிப்பாக இது நடக்கும். விக்னேஷ் அது முடிஞ்சோடனே எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க, ஓகே? ஏன்னா ரஜினி சார் எல்லாரையுமே நோட் பண்ணுற கேரக்டர், எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுற கேரக்டர். கண்டிப்பாக இதை பார்த்து 100% உங்களை கூப்பிட்டு, ஏன்னா அவர் வந்து என்னென்னா மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவர், எல்லா கலைஞரையும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நல்லா இருந்தால் கூப்பிட்டு பேசுவார். அந்த மாதிரி ரஜினி சார்கிட்ட கண்டிப்பாக இந்த ரஜினிக்கு சல்யூட்டுக்கு உங்களை கூப்பிட்டு பேசுவார். தேங்க்யூ மேம். பயங்கரமான ஒரு எனர்ஜி பூஸ்டர். அதுவும் இந்த நிறைவு 3-3.5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து இப்படி ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் பேசின எந்த விஷயமும் இதுக்கு முன்னாடி 46 மணி நேரத்தில் பதிவு பண்ணப்படல. ஸோ அதுதான் இன்னும் சிறப்பு, பெரிய விஷயம். இந்த எந்த ஸ்டோரியுமே இதுக்கு முந்தைய 46 மணி நேரத்தில் பதிவு பண்ணப்படல அப்படிங்கிறது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ பிளாக் ஷிப்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் பேக்கில் இருக்கிற எல்லா டெக்னீஷியனுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா 50 hours உட்காந்து வேலை செஞ்சுட்டு ஆன் த ஸ்பாட்டில் பாட்டு போடுறது என்ன, அண்ட் ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு நம்மள ஸ்கை உங்களுக்கு தான் வந்து எல்லா ஸ்பான்சருக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸ்கை வாக்குக்கு தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு ஒரே ஒரு இதுதான், நீங்கள் அவரை பார்த்தோன்னா இப்போ வைப் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த கண்ணாடி மட்டும் அவர் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டு நாங்களும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்போம். மியூசிக் போட்டால் தானே ஆமாம் மேம். டிஜே தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம்மா சார், நான் சின்ன வயசுல இருந்தே தலைவரோட ரொம்ப தீவிரமான ஃபேன் சார். 80s வந்து சார ராகவேந்திர சுவாமி கோவில்ல நேர்ல பார்த்திருக்கேன். அப்பயே அவர் கார் பின்னாடி ஓடணும்னு நினைச்சேன். எங்க அப்பா என்ன கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து எப்போ எனக்கு வீட்டில் அம்மா அப்பா என்னை அடித்தா கூட, நம்ம தலைவர் வீட்டுக்கு போயிடலாம், எப்படியாவது அவர் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்ச நாளெல்லாம் இருக்குது சார். அதுக்கப்புறம் இப்போ வந்து என் பொண்ணு கல்யாணத்தை ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் நடத்தணும்னு நினச்சி வாடகைக்கெல்லாம் கேட்க போனேன். பட் என்னால் முடியலை. ஒரே நிமிஷம், நீங்கள் வாடகை கேட்க போனீங்களா அப்புறம் பார்க்க போனீங்களா? அதே சாக்கில் அவரை பார்க்கலான்னு போனீங்களா? இல்லை, அங்கேயே தான் சார் போனேன், அவருக்காக தான் போனேன். அதனால இப்போ வரைக்கும் தலைவரோட படம் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டேவே பார்த்துருவேன். அண்ணாமலை படம் வந்து எனக்கு 103 டிகிரி ஜுரத்தில் படுத்திருந்தேன் வீட்டில். அப்பா வந்து இந்த படத்துக்கு போகலான்னு கூப்பிட்ட உடனே எழுந்து முதல் ஷோ போயிட்டான் சார். அவ்வளோ ஒரு ஃபேனு. எனக்கு அப்பா என்னை அலோவ் பண்ணியிருந்தா வீட்டில் செவரே தெரியாத அளவுக்கு தலைவர் ஃபோட்டோ மட்டும்தான் இருந்திருக்கும். எனக்கு அப்பானா ரொம்ப பயம், அதனால் ஃபோட்டோஸ் ஒட்டலை. இப்போ ரீசண்டாக நான், அம்மா, என் பேத்தி, என் பொண்ணு எல்லாருமே தலைவர் வீட்டு வாசலில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்தோம். எனக்கு வந்து அவரை ஒரு முறையாவது பார்த்து அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. அதே மாதிரி தலைவர் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும், அதை நான் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் 100 வருஷம் நல்லபடியாக இருக்கணும் சார். தேங்க்யூம்மா. இது எங்களுக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட்மா. நீங்கள் சீரியஸாக சொல்கிறீங்க. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, எங்கள் அம்மா, என் பொண்ணு, என் பேத்தி 4 பேர் இன்னும் தலைவர் மாட்டே எடுத்தீங்க, அதுவே பெரிய விஷயம். வந்திருக்கீங்கம்மா, இப்போ யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு கேட்டு. இன்னும் இப்போ யாரெல்லாம் வந்திருக்கீங்க? எங்கள் வீட்டுக்காரு, பையன், மருமக, பேரன். வீட்டுக்காரரை பக்கத்தில் வச்சுட்டு நான் ஓடி போயிட்டு இருப்பேன்னு சொல்றது. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமா? சீசா இதெல்லாம் ஃபுல்லாக சொல்லிட்டீங்களே, உங்கள் வீட்டுக்காரருக்கு தலைவரை பிடிக்குமா? எப்படி இது பேசுறது கேட்கல சார். எங்கள் பையன் சின்ன வயசில் படையப்பா கூப்பிட்டு போனேன் சார். உதயம் தியேட்டரில் நாங்கள் நைட் ஷோ டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம்.
ஈவினிங் ஷோ முடியறதுக்குள்ள எங்களை உள்ள அலோவ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அந்த தியேட்டர் வாசல்ல விழுந்து புரண்டு அழுதான். அவன் அழுத உடனே தியேட்டரில் எங்களை கிளைமேக்ஸ் சீன்லேயே உள்ள விட்டாங்க ஈவினிங் ஷோவில். இங்கே பாருங்க, இவர் தான் அவ்வளோ பெரிய ஃபேனு. சார் நீங்க எந்திரிச்சு இல்லைங்க சார், அவர் கையில் இன்னைக்கு ஒரு பையன் இருக்கு, அவரு பையனா இருந்திருக்காரு. சூப்பர். இப்பவும் வந்து என் பொண்ணு, என் பேரன், பேத்தி எல்லாருமே தலைவர் ஃபேன் தான் சார். அது ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த ஃபேன் ஃபேமிலியா வந்திருக்கீங்களா? அது என்ன சார் ஃபேன் ஃபேமிலி? சார் பிடிச்சார், அவர்கிட்ட மைக் கொடுங்க. ஆமா சார், அவர்கிட்ட கொடுக்கல. இப்பயாவது கொஞ்ச நேரம் இப்ப கூட இவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் டி-ஷர்ட் போட்டு தான் சார் படம் பார்க்க வந்தாங்க. என் பையன், பேரன், பேத்தி, பொண்ணுடைய பையன் எல்லாருமே. அவ்வளவுதான் மாமா. லவ் யூ மா. உங்க பேரு? ரோஹிணி சார். ரோஹிணி, ஐ லவ் யூ. சாரி சார். இல்ல சார், இல்ல சார், நீங்க சொல்லுங்க ஒரு தடவை. உங்களுக்கும் ஐ லவ் யூ சார். உங்களுக்கு எந்த அளவு சூப்பர் ஸ்டார் பிடிக்கும்? ஃபேமிலி மட்டும் இல்ல, எங்க பரம்பரையே ரஜினிகாந்த் ஃபேன்ஸ். அடடே, என் ஃபேமிலி மட்டும் இல்ல, என் பரம்பரையே ரஜினிகாந்த் ஃபேன் சொல்லிட்டாரு ஒரே வார்த்தை. அந்த கீழே விழுந்து பிறண்டாருல சார், அவர்கிட்ட கொடுங்க சார். உங்க பேரு? ஹாய் பிரதர். நானி ப்ரோ. நானி, சூப்பர். சொல்லுங்க பிரதர், எப்படி அவ்வளோ சின்ன வயசுல எப்படி அவ்வளோ தலைவர் ஈர்த்தாரு உங்களை? இல்லை, இவங்க ஸ்டார்ட் பண்ணது தான் ப்ரோ. நம்மளுக்கு அப்போ ஃபேன் ஃபாலோயிங்லாம் எதுவும் கிடையாது இல்லைங்களா. ஸோ இவங்கள பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தோம். ஸோ அவங்க எது பண்ணாலுமே வந்து அதில் தலைவரோட ரெஃபரன்ஸ் அவங்க லைஃப்லேயுமே இருக்கும். ஆமாம், டிசிஷன் மேக்கிங்காக இருந்தாலும் சரி, அவர் எப்படி போகிறாரு பாடுறா, அவர் எப்படி பேசுகிறாரு பாடுறா, அந்த மாதிரி அதேதான். அதனால ஒரு சின்ன வயசுலேருந்து அவங்க கூடவே, அம்மா கூடவே வளர்ந்ததால, அவங்க ஃபேனுன்றதால அது நம்மளுக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் தலைவரோட ஃபர்ஸ்ட் ஷோ நான் போயிடுவேன். ஃபர்ஸ்ட் ஷோ போக முடியலனாலும் நைட் ஷோக்குள்ள அவங்கள கூப்பிட்டு போயிடுவேன். ஏய் சூப்பர்யா, இது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல இது கேட்கறதுக்கு. அந்த குட்டி பையனையும் பாட்டு கேட்க வச்சிட்டீங்கல்ல? இல்லை, அவனுக்கும் வந்து டிஷர்ட் இருக்கு. இப்போ ஜெயிலர் டிஷர்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். வெரி குட். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பரம்பரை சொத்தா அடுத்தடுத்து கொடுத்துட்றது நல்லது. அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ப்ரோ. உண்மையிலே ப்ரோ, அந்த 50 ஹவர்ஸ் நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களோட எஃபோர்ட்ஸுக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ பிரதர். ஒரே ஒரு டவுட், நம்மலாம் ஓகே, அவங்க எப்படி? நீங்க கிளம்பி சொல்லுங்க ப்ரோ. நீங்க எல்லாரும் கிளம்பி இந்த ஈவெண்ட்டுக்காக தான் வந்தீங்களா இல்லை வேற ஏதாவது விஷயத்துக்கு? கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டுக்காக மட்டும் தான் வந்தோம். ஆஹா, தேங்க்யூ ப்ரோ. என்ன ஒரு வைப் பத்தியா விக்கி? காலையில கை குழந்தையோட 2 பேர் வந்திருந்தாங்க, இன்னைக்கு ஒரு ஃபேமிலியா கிளம்பி வந்திருக்காங்க நினைக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நேற்று நைட் ஒருத்தர் பேசுறாரு, நேற்று நைட்டு பேசிட்டு அவங்க அந்த 2 கை குழந்தைங்களையும் சொல்றாரு, இந்த மாதிரி நான் தலைவரோட தீவிரமான ஃபேனு, நீங்க பாக்குறப்ப எனக்கு தலைவர்கிட்ட போய் பார்க்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு காலையில 5:30 மணிக்கு அந்த 2 குழந்தையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஏன்னா இந்த டைம்ல வந்தா கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு வைப்னா, இங்க ஒரு ஃபேமிலியா கிளம்பி வந்திருக்கீங்க, அவருனா என் பரம்பரையே அப்படிங்கிறாரு. அவ்வளோ பெருமிதமா இருக்கு நாங்கள் சூப்பர் ஸ்டார் ஃபேனுன்னு சொல்லிக்கிறதுல. அது இல்லாமல் அவருக்கு இப்படி ஒரு ட்ரிபியூட் ஷோ 50 மணி நேரம் ஒரு டாக் மராத்தான் சூப்பர் ஸ்டாருக்கு செலிப்ரேட் பண்ணுறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.